அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் அபியா முதல் ஆகாபு வரை யூதாவையும் இஸ்ரேலையும் ஆண்ட அரசர்களை பற்றி சுருக்கமாக நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் இறைவாக்கினர் எலியாவின் பணிவாழ்வு பற்றி சிந்திப்போம். அரசன் ஆகாபு தனது தீய வழிகளில் தொடர்கிறார். இஸ்ரேலின் ஆண்டவராகிய கடவுளை மறந்து சிலை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். இஸ்ரேலின் தலைநகரான சமாரியாவில் பாகால் தெய்வத்திற்கு ஆலயம் எழுப்புகிறார். அவனது மனைவி ஈசபேல் பாகால் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்து யாவே வழிபாட்டை அழிக்க முயற்சிக்கிறார். யாவே கடவுளை வழிபடுபவர்களுக்கு எதிராக வன்முறைகளை கையாளுகிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இறைவாக்கினர் எலியா வழியாக அரசன் ஆகாபுவை கண்டிக்கிறார். இறைவாக்கினர் எலியா திடீரென அரசன் ஆகாபுவின் முன் தோன்றுகிறார். ஆகாபுவை கண்டிக்கும் வகையில் அவனிடம், என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என பஞ்சம் ஒன்றை அறிவிக்கிறார். இந்த பஞ்சம் ஆகாபுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் எதிராக அறிவிக்கப்பட்ட ஒன்றாக தெரியலாம். உண்மைதான். ஆகாபுவும் இஸ்ரேல் மக்களும் யாவே கடவுளை மறந்து பாகால் தெய்வத்தை வழிபடுவதற்கு தண்டனையாக இந்த பஞ்சம் அறிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த அறிவிப்பு பாகால் தெய்வத்திற்கு எதிராக விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகவும் உள்ளது. பாகால் தெய்வம் செழுமையின் தெய்வமாக வழிபடப்பட்டவர். மண்ணுலகில் மழை பொழியச் செய்பவர் பாகால் என பாகாலை வழிபடுபவர்கள் நம்பினார்கள். இஸ்ரேல் மக்களும் கானானில் குடியேறிய பின் பயிர் தொழில் செய்து வாழ்ந்தார்கள். அதனால் மழையின் தெய்வமாக கானானியர்கள் வழிபட்ட பாகால் தெய்வத்தையும் அவர்கள் வழிபடத் தொடங்கினார்கள். எனவே என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என இறைவாக்கினர் எலியா அறிவிப்பது பாகால் தெய்வத்திற்கு விடுக்கப்படும் சவாலாகவும் உள்ளது. பாகால் உண்மையான தெய்வம் என்றால் மழை பொழியச் செய்யட்டும், பஞ்சத்தை தீர்க்கட்டும் என்ற சவால் இதில் அடங்கியுள்ளது. இறைவாக்கினர் எலியாவின் அறிவிப்பு செயல்படத் தொடங்குகிறது. யாவே ஆண்டவர் நாட்டின் மீதும் இயற்கையின் மீதும் தனக்கிருக்கும் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். நாட்டில் மழை பொழியவில்லை, விளைநிலங்கள் வெறிச்சோடுகின்றன, மக்களும் கால்நடைகளும் தண்ணீர் இல்லாமல் அல்லல் படுகின்றனர். பஞ்சம் மக்களை பல்வேறு விதங்களில் துன்புறுத்துகிறது. பஞ்சம் மக்களை வாட்டும் போது ஆண்டவர் இறைவாக்கினருக்கு அடைக்கலம் தருகிறார், அவரை பராமரிக்கிறார். ஆண்டவர் எலியாவிடம், இங்கிருந்து போய்விடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடையருகில் ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என கூறுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியா கெரித்து ஓடையருகே சென்று தங்குகிறார். அவருக்கு தேவையான அனைத்தும் அங்கே கிடைக்கின்றன. காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தருகின்றன. எலியா ஓடையிலிருந்து தண்ணீர் அருந்துகிறார். நாட்கள் நகர்கின்றன. எலியா பல நாள்கள் அங்கே தங்குகிறார். தொடர்ந்து நாட்டில் மழை பெய்யாததால் கெரித்து ஓடை வற்றி போகிறது. வாழ்க்கையை தொடர்வதற்கு தண்ணீர் மிக மிக அவசியம். தண்ணீர் இல்லாததால் எலியா அங்கே தொடர்ந்து தங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சூழலில் ஆண்டவர் எலியாவுக்கு இன்னொரு இடத்தை தயார் செய்கிறார். ஆண்டவர் எலியாவிடம் பேசுகிறார். சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்து என்னும் இடத்திற்கு போக பணிக்கிறார். சாரிபாத்து மத்திய திரை கடலில் அமைந்த ஒரு துறைமுக நகரம். அங்கே அவருக்கு உணவு அளிப்பதற்காக ஆண்டவர் ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருப்பதாக கூறுகிறார். சீதோன் ஒரு தனி நாடு. ஆகாபுவின் மனைவியான ஈசபேல் சீதோன் நாட்டை சார்ந்தவள். சீதோன் மக்கள் பாகால் தெய்வத்தை வழிபடுபவர்கள். ஈசபேல் இஸ்ரேல் நாட்டிற்கு மருமகளாக வந்தபின் தான் வழிபட்டு வந்த பாகால் வழிபாட்டை இஸ்ரேலில் அறிமுகம் செய்கிறாள். அவளது கணவனான அரசன் ஆகாபுவும்
அவளுக்கு ஆதரவாக செயல்படுகிறான். இறைவாக்கினர் எலியா பஞ்சம் பற்றிய அறிவிப்பை வெளியிடுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. எலியா சீதோன் பகுதியில் உள்ள சாரிபாத்துவுக்கு வருகிறார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த போது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். ஆண்டவர் ஏற்பாடு செய்த கைம்பெண் இவர்தானா என்ற கேள்வி அவரில் எழுகிறது. எப்படி கண்டுகொள்வது? எலியா அந்த கைம்பெண்ணை சோதித்து பார்க்க விரும்புகிறார். அவளை அழைத்து ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என கூறுகிறார். அந்த கைம்பெண்ணும் எலியாவின் வேண்டுதலுக்கு இணங்கி தண்ணீர் கொண்டு வரச் செல்கிறார். எலியா மீண்டும் அவரை அழைத்து எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என கேட்கிறார். எலியா தண்ணீர் கேட்டபோது உடனே அதை செயல்படுத்த விரைந்த அந்த கைம்பெண் எலியா அப்பம் கேட்டபோது திகைத்து நிற்கிறாள். அவரோடு பேச விரும்புகிறாள். எலியாவை நோக்கி, வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன என்கிறார். சாரிபாத்து கைம்பெண்ணின் வார்த்தைகள் அவள் எலியாவை அடையாளம் கண்டுகொள்கின்றாள் என்பதை வெளிப்படுத்துகின்றன. அவர் யாவே கடவுளை வழிபடுபவர், ஒரு கடவுள் மனிதர் என்பதை அறிந்து கொள்கிறார். ஒருவேளை எலியா அணிந்திருந்த ஆடைகள் அவளுக்கு அதை தெரியப்படுத்தி இருக்கலாம். தன்னிடம் அப்பம் கேட்ட எலியாவிடம் அவள் உண்மையை வெளிப்படுத்துகிறாள். எலியாவுக்கு அப்பம் கொடுப்பதற்கு அவளுக்கு விருப்பமே, ஆனால் கொடுக்கும் அளவுக்கு அவளிடம் அப்பம் இல்லை. கையில் இருக்கும் சிறிதளவு மாவும் எண்ணெயும் அவளுக்கும் அவளுடைய மகனுக்கும் ஒரு தடவை உண்பதற்கே போதாது. அவர்களுக்கு உணவு தயாரிப்பதற்காகத்தான் அவள் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். பானையில் இருக்கும் மாவும் கலயத்தில் இருக்கும் எண்ணெயும் தீர்ந்தபின் எப்படி பிழைப்பது என்ற கேள்வி அவளுக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எவ்வாறு எலியாவுக்கு அப்பம் தருவது? அவள் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறாள். எலியா அறிவித்த பஞ்சம் சீதோன் நாட்டையும் பாதித்திருக்கிறது. மழையின் கடவுள் என வழிபடப்பட்ட பாகால் தெய்வத்தை வழிபடும் நாட்டிலும் மழை பொழியவில்லை. யாவே கடவுளின் ஆற்றல் இஸ்ரேல் நாட்டில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் செயல்படுகிறது என்பது தெளிவாகிறது. அவர் அனைவருக்கும் கடவுள் என்ற உண்மை இதில் வெளிப்படுகிறது. ஆண்டவரால் தனக்கு உணவளிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட கைம்பெண் இவர்தான் என்பதை எலியா அறிந்து கொள்கிறார். எனவே யாவே கடவுளின் ஆற்றலால் இறைவாக்கினர் எலியா அங்கே ஒரு அரும் செயலை செய்கின்றார். அந்த கைம்பெண்ணை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது எதுவே? நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என அவருக்கு கூறுகின்றார். அந்த கைம்பெண் எலியாவின் கூற்றை முழுமையாக நம்புகின்றார். அவரிடம் எந்த கேள்வியும் கேட்காமலே எலியா கூறியபடியே செய்கின்றார். முதலில் எலியாவுக்கு அப்பம் சுட்டு தருகின்றார். அதன்பின் அவள் தனக்கும் தன் மகனுக்கும் அப்பம் சுடுகின்றாள். எலியா கூறியபடியே அனைத்தும் நடக்கிறது. சுற்றி வாழ்ந்த மக்கள் அனைவரும் பஞ்சத்தால் அவதிப்படுகின்றனர். ஆனால் அந்த கைம்பெண் வீட்டில் அப்பம் சுடுவதற்கான மாவும் குறையவில்லை, கலயத்தில் எண்ணெயும் தீரவில்லை. இறைவாக்கினர் எலியாவின் வார்த்தைகள் கடவுளின் ஆற்றலை கொண்டனவாக இருக்கின்றன. அவர் சொல்வது அப்படியே நடக்கிறது. ஏனெனில் எலியாவின் வார்த்தைகள் கடவுளின் வார்த்தைகள். நாட்கள் நகர்கின்றன. சாரிபாத்து கைம்பெண்ணின் மகன் நோய்வாய்ப்படுகின்றான். குணப்படுத்த முடியாமல் அவன் சாவை சந்திக்கிறான். தன் மகனை இழந்த தாய் கலங்குகிறாள். தன் மகன் இறப்பதற்கு அவளுடன் தங்கியிருக்கும் இறைவாக்கினரான எலியாதான் காரணமாக இருக்கும் என அவள் நினைக்கிறாள். எலியா ஒரு இறைவாக்கினர். எலியாவின் வழியாக கடவுள் அவளுடைய வீட்டில் பிரசன்னமாயிருக்கிறார். அவளை முற்றும் அறிந்தவராக அவளுடைய பாவங்களை கடவுள் நினைவு கூறுகிறார். குழந்தை இறப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்கலாம் என அவள் நினைக்கிறாள். எனவே எலியாவை குறை கூறுகிறாள். குழந்தை இறந்ததற்கு எலியாவே காரணம் என அவள் குற்றம் சாட்டுகிறாள்.
எலியாவுடைய வரவு ஒரு விதத்தில் அவளை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றியிருந்தாலும் இப்போது அவளுடைய மகனையே இழக்கச் செய்திருக்கிறது. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் எலியாவிடம், கடவுளின் அடியவரே, எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாவடிக்கவுமா நீர் வந்திருக்கிறீர் என கேட்கிறாள். இறைவாக்கினர் எலியாவும் கலங்குகிறார். தனக்கு அடைக்கலம் கொடுத்த பெண்மணிக்கு ஏற்பட்ட இழப்பு அவரையும் பாதிக்கிறது. கடவுளிடம் முறையிடுகிறார். எனக்கு தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என கடவுளை கேட்கின்றார். கடவுள் அவளுக்கு செய்ததை ஒரு அநீதியாக நினைக்கின்றார். அவளுடைய இழப்பை சரி செய்ய வேண்டும். கடவுள் அதற்கு உதவ வேண்டும். இறைவாக்கினர் எலியா இறந்து போன குழந்தையை அந்த கைம்பெண்ணிடமிருந்து வாங்கி தனது அறைக்கு எடுத்துச் செல்கின்றார். அறையில் சிறுவனை படுக்க வைத்து 3 முறை அந்த சிறுவன் மீது குப்புற படுத்து எழுகின்றார். ஆண்டவரை பார்த்து வேண்டுகின்றார். என் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் வரச் செய்யும் என வேண்டுகின்றார். கடவுள் எலியாவின் வேண்டுதலை கேட்கின்றார். அந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெறச் செய்கின்றார். இறைவாக்கினர் எலியா செய்த பெரும் அரும் செயல் இது. கடவுளின் ஆற்றல் எலியா வழியாக செயல்படுகிறது. குழந்தை மீண்டும் உயிர் பெற்றதை கண்ட எலியா மகிழ்ச்சியுடன் குழந்தையை தூக்கி கொண்டு அழுது கொண்டிருக்கும் தாயிடம் வருகின்றார். இதோ உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என கூறி குழந்தையை அதன் தாயிடம் ஒப்படைக்கின்றார். தாயும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் உயிர் பெற்ற தனது குழந்தையை வாங்குகின்றாள். பானையில் இருந்த மாவும் கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையாமல் வளர்ந்தபோது இறைவாக்கினர் எலியா கடவுளின் மனிதர் என நம்பிய சாரிபாத்து கைம்பெண்ணின் நம்பிக்கை அதிகரிக்கிறது. இறந்து போன தனது குழந்தையை மீண்டும் உயிர் பெற்றளச் செய்த எலியாவின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை இன்னும் வளர்கிறது. எலியாவை அவர் வியப்புடன் பார்க்கின்றார். அவரை பார்த்து, நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என கூறுகின்றார். இறைவாக்கினரின் செயல்கள் கடவுளின் ஆற்றலை கொண்டனவாக உள்ளன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.